அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை ரொம்ப கழுத்தை நெரிக்குதோ, என்னால் வட்டி கட்டியே தாங்க முடிய மாட்டேங்குது, எங்கே போய் அசலை சேர்க்கறது கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நொந்துக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கும் போது அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் நீங்குவதற்கான ஒரு வழியை இந்த நாளானது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது காட்டி கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாங்க. இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் 9ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்குவதற்கு ஏற்புடைய ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு இன்னைக்கு 999 அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 9ங்கிற எண் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்களோட இணைக்கப்பட்டிருக்கும். சரி, அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9, இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்தது இந்த தேதி பாருங்கள், இன்றைக்கி 9. அதே போல் வருஷம் பாருங்கள் 2025, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9. இந்த மாதிரி ஒரு சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பஞ்சமி திதி. பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. அடுத்து தமிழ் தேதி பாருங்கள் 23, இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 5. இப்படி அற்புதமான சேர்க்கையை இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. அது செவ்வாய்க்கிழமை நாளில் பஞ்சமி திதி வரதுனால இதை நம்ம ருண விமோசன பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். ருணங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் நீங்கள் மற்ற பஞ்சமிக்கு கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் செய்யலினாலும் இந்த பஞ்சமிக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுடைய கடன் தீரும், கஷ்டம் தீரும். அதே போல் எதிரி தொல்லை, செய்வினை கோளாறுகள் இருந்ததுன்னா அது நீங்கும், தரித்திர நிலை நீங்கி நல்ல ஒரு பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, கற்பூரவள்ளி இலை எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அப்ராட்லலாம் இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது கிடைக்காது இல்லையா? அப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சின்னா அதை பண்ணுங்கள், கிடைக்கலின்னா இதை நீங்கள் பண்ணுங்கள். சரி, இந்த பரிகாரம் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை நமக்கு ராகு காலம் மதியம் 3 மணிலேருந்து 4:30, யமகண்ட நேரம் பார்த்திங்கன்னா காலையிலே நமக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 கருமிளகு எடுத்துக்கோங்க. ஏன் 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி 9ங்கிற எண் அதிக லெவலில் அடைஞ்சோட்டப்பட்டதாக இருக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகை வச்சு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு பரிகாரமாவது சொல்லிடுவேன். ஏன்னா இந்த நாளில் நம்ம மிளகை பயன்படுத்தி பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுத்துரும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருந்து உங்களுக்கு முன்ன பின்ன லேட் ஆச்சு அப்படின்னாலும் கூட இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தியானதாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். 9 மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கிய இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரே ஒரு இலையை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. சிவப்பு நிறம்ங்கிறது கடன் பிரச்சனையை போக்கும், அதே போல் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரும். அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு, அதனாலே நம்ம இந்த கலர் எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 9 மிளகு, இந்த ஒரு பிரியாணி இலை, இந்த பேனா 3ஐயும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வாராகி அன்னையும் வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன், இதன் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அதன் பிறகு ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. அந்த மண்ணகலில் இந்த 9 மிளகையும் நீங்கள் வச்சுக்கோங்க.
அடுத்து இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா, இந்த பிரியாணி இலையில் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு கீழே வந்து எவ்வளவு கடன் இருக்குதோ அதையும் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பரானது ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 574 கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, 781981 கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு 48 574 கொஞ்சம் இடம் விட்டுருணும் 781 981 அதை சேர்த்து எழுதிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இடம் விட்டுட்டு 48 48 இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்கு கீழே எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. 10 லட்சம் கடன், 20 லட்சம் கடன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலேயே இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு இப்போ இந்த பிரியாணி இலையை பார்த்த மாதிரி அந்த நம்பரை ஒரு 9 முறை வந்து சொல்லுங்கள். நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி தனித்தனியாகவே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி 9 முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த இலையில் எவ்வளோ பணம் எழுதியிருந்தீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. இப்போ ஒரு 20 லட்சம் கடன் எழுதியிருக்கிறீங்கும்போது உங்களுக்கு 20 லட்சம் பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் கிடச்சிருச்சு. அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடனை வந்து யார் யார்கிட்ட எல்லாம் வாங்கினீங்களோ அவங்ககிட்டெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ கடன் இல்லாமல் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்குறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 9 மிளகையும் நம்ம இந்த மண்ணகலில் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா, இப்போ இந்த மிளகை நீங்கள் ஒரு இடிக்கல் வச்சோ அல்லது மிக்சர் ஜாரில் போட்டோ கொஞ்சம் குறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணி வச்சுருங்க. பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு இந்த இலை மேலே வீட்டில் வேப்பெண்ணெய் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேப்பெண்ணெய் வந்துட்டு நீங்கள் தடவி விடலாம். வேப்பெண்ணெய் இல்லை அப்படிங்கிறவங்க விட்டுருங்க, வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வேப்பெண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், நீம் ஆயில். அது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ வந்துட்டு அந்த பிரியாணி இலை மேலே அந்த நம்ம பொடியாக பண்ணி வச்ச இந்த மிளகை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு தூவி விடுங்க. முக்கியமாக நம்ம இந்த நம்பரை எழுதி கடன் எழுதுறோம் இல்லையா, அது மேலே வந்து படும்படியாக நீங்கள் வந்து தூவி விடுங்க. இப்போ நீங்கள் வேப்பெண்ணெய் தடவிந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிளகு பொடியெல்லாம் நல்லா போய் அதில் கம்மு மாதிரி போட்ட மாதிரி வந்து ஒட்டி இருக்கும். அது யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது கொஞ்சம் அங்கேயும் விலகுதான் செய்யும், பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு தூவி விட்டுருங்க. அதன் பிறகு ஒரு கற்பூரம் வந்து அந்த மண்ணகல் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து வச்சு ஏற்றி வச்சுருங்க. இப்போ அது எரியும் போது இந்த இலை மேலே நம்ம அப்படியே மிளகையும் தூவி வச்சுருக்கோம் பாருங்கள், இது அப்படியே கொஞ்சம் மெதுவாக அந்த கற்பூரத்தில் வந்து காட்டுங்க. இப்படி காட்டும்போது அந்த இலை வேகமாக எரியும். அது எரிய எரிய அந்த மிளகும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அதுலேயே எரிஞ்சு சாம்பலாக போகும். இப்படி எரிய எரிய உங்களுடைய கடனெல்லாம் உங்களை விட்டு நீங்குது, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்குதுங்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த இலை விழுகிற அந்த சாம்பலை கூட நீங்கள் அகல் விளக்குலேயே அப்படியே வந்து பிடிச்சிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இது நீங்கள் வாஷ் பேசன் சிங்கில் அப்படியே வந்து தண்ணீரில் அப்படியே வந்துட்டு கழுவி விட்டுருங்க. இந்த அகல் விளக்கை நீங்கள் மற்ற இது போல் எரிக்கும் பரிகாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இதில் நம்ம மிளகு யூஸ் பண்ணியிருக்கிறோம், பிரியாணி இலை யூஸ் பண்ணியிருக்கிறோம், பவர்ஃபுல்லான டெப்ட் ரிமூவல் கோடு, அதாவது கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பர்ஸையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய கடன் பிரச்சனையை வந்து நீக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த நாள் இன்னும் அதிகப்படியான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு யார் செஞ்சாலும் நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு வேப்பெண்ணெய் கிடைக்கும்னா வேப்பெண்ணெய் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நான் சொன்ன மாதிரியே கூட வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் அவசியம் வந்து இதை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.